ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கருப்பு கவுனி அரிசி நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது நான் குழந்தையாக இருக்கும்போது, ஒரு டாட்லராக இருக்கும்போது ரெகுலராக எனக்கு எங்கள் பாட்டி வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது போன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு அரிசி, எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஒர்க்கிங் போகிறவங்களாகட்டும், இந்த கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது இந்த ஸ்வீட் வெர்ஷன் இன்றைக்கி நான் காமிச்சிட்ருக்கேன். பட் ஸ்வீட் பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் வெள்ளரிக்காவோட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கருப்பு கவுனி அரிசியை ஒரு கிளாஸ் அளவுக்கு அளந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அது ஊறுனாக்கா நல்லா வேகும். ஸோ ஒரு இம்மீடியட்டாக பண்ணணுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுட்டாங்க. இப்போ வடிகட்டி இன்னொரு 2 முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்து அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஒரு கிளாஸ் நான் அந்த அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வச்சு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 6 விசில் விடுங்களேன். ஸோ 6 விசிலுக்கு அது சம்டைம்ஸ் வேகும், சம்டைம்ஸ் வேகாது. ஸோ இந்த ரைஸ் ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் குவாலிட்டி. அது நம்மளா பார்த்து தான் வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி வேக வச்சுக்கினேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ரைஸை குக் பண்ணணும். அடுத்து இந்த ரைஸ் நல்லா குக் ஆகி வந்ததும் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இது ஸ்வீட்டு செய்கிறேன், ஸோ அதனால் இத்தனை ஐட்டம் நான் சேர்க்குறேன். அடுத்து தேங்காய் பால், ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸோ சில பேருக்கு இந்த ரைஸ் சாப்பிட்றப்போ ஹீட் ஆகலாம். ஸோ அதனால் தணிக்கிறதுக்காக தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால், அதுக்கு அடுத்து சர்க்கரை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கினேன். நீங்கள் வெல்லம், துருவின வெல்லம், பனை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தேங்காய் பாலெல்லாம் அந்த ரைஸ் நல்லா உறிஞ்சிடும், நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இது நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், சில்டாகவும் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த்தி டயட்டு, டெசர்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் இது ட்ரை பண்ணுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இது கொடுங்க. அதுக்கு எந்த விதமான ஏலக்காய் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ ரெசிபிஸ் போட்டுகிட்டே இருக்க போகிறேன் அடுத்தடுத்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.